அன்பிற்கினிய தமிழ் முதல்வன் மற்றுமுள்ள நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்று ஒரு இசை உலகைச் சேர்ந்த அவதாரணிக்கான ஒரு நினைவேந்தல். ஒரு பாடலுக்கு இளையராஜா மெட்டு சொல்ல வாலி பாடல் வரிகளை சொல்வதாக. காற்றில் வரும் கீதமே அந்த பாடல். அந்த பாடலை இளையராஜாவும் பவதாரணியும் சேர்ந்து பாடும் பொழுது என்னுள்ளே ஒரு எண்ணம் எழுந்தது. இந்த பெண் சிறந்த பாடகியாக வருவார் என்று. மிகச் சிறிய வயதிலேயே தேசிய விருதை பெற்றவர்களில் பவதாரணியும் ஒருவர். இசையமைப்பாளர், பாடகி, எவ்வளவோ சாதிக்க வேண்டியவர். இளம் வயதில் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். பேராசிரியர் ராஜ் கௌதமன் வள்ளலாரை பற்றி கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்ற நூல் எழுதியிருப்பார். உண்மையிலேயே அவருக்கு அவ்வளவாக வள்ளலார் மீது ஒன்றும் பெரிதான மதிப்புகள் எதுவுமே இல்லை என்றுதான் இந்த நூலை படிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் இந்த சின்ன வயதிலா இப்படி ஒரு இறப்பு என்பதை அவராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வள்ளலார் 51 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தவர். அதைவிட குறைந்த வயதில் இன்னும் எவ்வளவோ இசையுலகில் மின்னி இருக்க வேண்டிய ஒரு தாரகை 50 வயதிற்குள்ளாக நம்மை விட்டு மறைந்தது ஒரு இசையுலகுக்கு ஒரு பேரிழப்பு. பவதாரணிக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.